எல்லாருக்கும் வணக்கம். எப்பிஓ சீரீஸில் நம்ம தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண்டி லைசன்ஸு, யூனிஃபைடு சிங்கிள் லைசன்ஸ்னு சொல்லுவோம். அந்த லைசன்ஸ் எப்படி வாங்குறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம கம்பெனி ஆரம்பித்த உடனே ஜிஎஸ்டி வாங்கியிருப்போம், அடுத்து எஃப்எஸ்எஸ்ஐ வாங்கியிருப்போம், அடுத்து மண்டி லைசன்ஸ் வாங்கிக்கணும். ஏன்னா நம்ம கம்பெனியில் இருக்கிற பொருளை நம்ம விற்கலாம், நமக்கு தேவையான பொருளை மண்டியிலேருந்து வாங்கிக்கலாம். மண்டிங்கிறது நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடம், அதாவது ரெகுலேட்டடு மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். அங்கேருந்து நம்ம சர்டிஃபிகேட் வாங்கணும். இது 3 வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கிக்கலாம். 3 வருஷத்துக்கு கழித்து நம்ம ரெனியூவல் பண்ணணும். ரெனியூவல் பண்ணுறது கரெக்டாக நம்ம பண்ணிடணும். இல்லைன்னா நம்ம தவறிட்டோன்னா ஒரு நாளைக்கு 10 ரூபா பெனால்ட்டி போட்டு அடுத்து நம்ம ரெனியூவல் பண்ணணும். இது எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 600லேருந்து 675 ரூபா வரைக்கும் நம்ம ஃபீஸ் கட்டணும். இது டிஸ்ட்ரிக்ட் இந்த ஃபீஸ் மாறுபடுது. 600லேருந்து 675 ரூபா வரைக்கும் மேக்ஸிமம் வாங்குறாங்க. இதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா கம்பெனியோட சின் சர்டிஃபிகேட்டு, எம்ஓஏ, ஏஓஏ, ஜிஎஸ்டி, நம்ம கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்போம் அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டு, நம்ம எங்கே இருக்குது நம்ம கம்பெனி அதுக்குண்டான ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் யாரை நம்ம ஆத்தரைஸ் பண்ணுறோம் நம்மளுடைய டைரக்டர் அப்படிங்கிறவங்கள அவங்களுடைய ஃபோட்டோ, அவங்களுடைய பேன் கார்டு, அவங்களுடைய ஆதார். இது மட்டும் இல்லாமல் நம்ம கம்பெனியில் மினிமம் 10 லட்ச ரூபா நம்ம வச்சுருக்கணும். அதுக்கு 3 சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. சால்வன்சி சர்டிஃபிகேட்டு, அல்லது நம்முடைய நோட்ரி பப்ளிக்லேருந்து ஒரு அஃபிடவிட்டு, அல்லது பேங்க் கேரண்டி. இந்த 3 சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. நம்ம அதை ஏற்பாடு பண்ணி நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டோன்னா 3 மாதத்துக்குள்ளே, 1 மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே இந்த சர்டிஃபிகேட் நம்மக்கிட்ட வந்துடுது. வந்த உடனே இவங்க ஒரு ஐடி நம்பர் மாதிரி கொடுப்பாங்க. அதை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். அந்த ஐடி நம்பரை வச்சு அடுத்து ஒரு லைசன்ஸை நம்ம அப்ளை பண்ணணும். அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த லைசன்ஸ் இருக்கிறதுனால நம்ம பொருளை என்ன பொருள் நமக்கு வேணுமோ அதை நம்ம மண்டியில் போய் நம்ம வாங்கிக்கலாம். நம்ம விவசாயிகள்கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அந்த பொருளையும் நம்ம மண்டியில் விற்றுக்கலாம். இந்த லைசன்ஸ் ரொம்ப முக்கியமானது. எல்லா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனமும் வாங்கியிருப்பாங்க. வாங்கலைன்னா நம்ம கரெக்டாக அதை வாங்கி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கம்பெனியோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. வாழ்க சமுதாயம், வளர்க விவசாயம்.